நம்மளுக்கு இந்த மயம் வர்றது, பேரன் வர்றதெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அவன் அரசியலை புரிஞ்சு, மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுட்டு வந்தான்னா நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இவங்க வர்றது இப்போ எப்படி இருக்குன்னா, மோடி எதுக்குறோம்னா, மோடி ரோட் ஷோ பண்ணுறாரு, ஏதோ மன்னர் மாதிரி பண்ணுறாருன்றதை நம்ம எதிர்த்துக்கிட்டு இவங்க கூட இருப்போம்னு நினைக்கிறோம். இவங்களும் வந்துக்கிட்டு மக்களை மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காசை கொடுத்துப்புட்டு பார்கெட்டை போட்டு ரோட்டை ஓரமாக நிப்பாட்டிக்கிட்டு பூவை தூவுங்க, காலில் விழுங்க, இதெல்லாம் என்னங்க? சுயமரியாதை முற்போக்கு அரசியல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் மக்களவே உங்கள் காலில் விழ வைக்கிறீங்க. இங்கே கிராமத்தில் வந்து பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்காரன் எவனாச்சும் ஒன்றியம் அவன் அது இதுன்னு எவனாச்சும் வர்றாங்கன்னா அவனுக்கு பொன்னாடை போத்துறதும், காலில் விழுகிறதும், ஆராத்தி எடுக்கிறதும், இதுதான் நீங்கள் சொல்கிற அரசியலா? இதுதான் சொல்லி கொடுக்குறதா? எங்கள் மக்களுக்கு எங்களுக்கு வாழ தெரியும். நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு காசை கொடுக்குறீங்க, எங்களை பிச்சை எடுக்க விடாதீங்க. ஏற்கனவே 100 நாள் வேலை இல்லை, எந்த வேலையும் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, படித்தவனுக்கு வேலை இல்லைன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவனை வளர்க்குறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. நீங்கள் காலை உணவு திட்டம் கொடுக்குறீங்க, 1000 ரூபா பணம் கொடுக்குறீங்க, ஃப்ரீயாக வந்து பஸ்ஸு பேருந்து கொடுக்குறீங்க, எல்லாம் நல்லது தான். ஆனால் இது ஒன்றுமே உங்களோட ஐடியா கிடையாது. இது உங்களுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களோட நீச்சி தான். நீங்கள் ஸ்டாலின் ஒருத்தர் வந்திருக்காரு, முதலமைச்சர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, உங்களுக்கு ஐகானிக்காக என்ன இருக்குது? நம்ம பிள்ளைகளுக்கு வந்து வேலை இல்லையே, அதுக்கு என்ன வந்துடுது? அவனை கெஞ்சிக்கிட்டு இருக்கமே, இந்த முதலமைச்சர் திட்டம் அது இதுன்னு இது வரைக்கும் நம்ம கிராமக்குள்ளே வரவே இல்லையே. சிட்டிக்குள்ளே போது அவன் வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. கிராமத்துக்குள்ளே எங்கே வந்திருக்கு? கிராமத்துக்குள்ளே இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச 2 ப்ரொஃபஷன், ஆர்மி இல்லைன்னா போலீஸு. இது மட்டும்தான். வேறு ஏதாச்சும் படிக்கணும், ஒரு ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ்க்கு படிக்கணும், இல்லை ஒரு ஏஐ பற்றி படிக்கணும், கம்ப்யூட்டரை பற்றி படிக்கணும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. உங்கள் கவர்மெண்ட் அதை யோசிங்க, இனோவேட்டிவாக யோசிங்க. திரும்பவும் எங்கள் பிள்ளைங்க இன்னும் என்ன யோசிக்குதுன்னா, இதுலேயும் 4-5 பேர் என்ன யோசிப்பேன், ஊருக்கு 2 பேர் இந்த கட்சியில் சேர்ந்துப்போம், நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், நம்ம நாளைக்கு ஒரு கெத்தாக திரிவோம்னு நினைக்கிறேன். பிற்போக்குத்தனமாக உங்கள் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தோழர்களே பிற்போக்குத்தனமாக இருக்காங்க. பெரியார் ஆறு, அம்பேத்கர் ஆறு, அதாச்சும் படித்தாங்கனாலாச்சும் வருவாங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம உதயநிதி வராரு, அதுக்கடுத்து யாரோ வராங்க, ஃபோட்டோ போடவும், பேனர் போடவும், இப்போ அதை பொன்னாடை வாங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இது பத்தலைன்னு ஊரில் இருக்க பொம்பளை ஆள், ஆம்பளை ஆளுகிட்ட 200 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு உச்சி வெயிலேருந்து மத்தியானம் வரைக்கும் குழந்தையும் தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பிச்சை எடுக்கணுமா எங்கள் மக்கள் உங்கள்கிட்ட? ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வெள்ளையும் சொல்லையுமா போகிறீங்கன்னா எங்கள் மக்கள் வந்து வேலை செய்ய போய் தான். அதை லைட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே போராட்டமோ ரெவல்யூஷனோ எப்பயுமே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வரலாறு படித்தவங்க, அட்லீஸ்ட் மூத்தவங்களாச்சும். ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் இதே கூத்துத்த. இவங்க மோடியை நாங்கள் எதிர்த்துட்டு இருக்கோம்னா நீங்களும் இதே பண்ணுறீங்க. மக்களை அரசியல்படுத்துவோம், மக்கள் ஒரு நாள் விழுந்து வருவாங்க. அப்போ நீங்கள் உட்கார முடியாது. சுதாரிச்சுக்குங்க. நன்றி.